யார் வீட்டு வாசல்லையும் சரி பதவிக்காக போய் நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. நானும் வந்து இயக்கத்திலேருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? அதிமுக பாஜகவுடைய கட்டுக்குள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்லை, இப்போ திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வந்து பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் வந்து சொல்லவே இல்லை. அது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நானும் வந்து இயக்கத்திலேருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் இல்லையா? ஆனால் ஒரு சொல்லாத, ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த செய்தியை வந்து வேண்டுமென்று வந்து சமூக வலைதளங்களில் இந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் மீம்ஸ் போடுறது, அதே போன்று கார்டு போடுறது, இந்த வேலை. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்க்கு என்னால் அவங்களுக்கு வருமானம் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் பார்த்துருக்கான். ஸோ அவர்களுக்கு வருமானம் கிடைச்சது, அதற்கு உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். என்னால் ஒரு வருமானம் கிடைச்சது. ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும், நிச்சயமாக எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு திராவிட குடும்பம். அதாவது பார்த்தீங்கன்னா 75 ஆண்டு காலம் எங்களுடைய அப்பாவுடைய அண்ணன், அவர் பேரே வந்து தேசுங்க, ஆனால் இயற்பெயர். ஆனால் அவருடைய பெயர் வந்து வடசென்னை பெரியார் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற எங்களுடைய வந்து அப்பாவுடைய சகோதரர் பெரியார் அவர்கள். அந்த ஒரு வாரிசில் எங்கள் அப்பா இந்திய எதிர்ப்பு போராட்டம், சுதந்திர தின போராட்டம், அதே போன்று பேருந்து அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டு சென்னை மாநகராட்சியிலே வந்து கவுன்சிலராக சீட்டு கொடுத்து நிலைக்குழு தலைவர், இப்படி பல்வேறு சிறுசேமிப்பு துணைத் தலைவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் கூட வந்து ஒரு துணைத் தலைவராக அவர் இருந்த நேரத்தில் வந்து ஒரு உறுப்பினராக அதில் கூட இருந்திருக்கார். அப்படி ஒரு நீண்ட நெடிய ஒரு திராவிட பாரம்பரியம், ஒரு தன்மானத்தோடு வளர்ந்த குடும்பம். பதவிக்காக சரி யார் வீட்டு வாசக்காலையும் போய் நின்ன வரலாறு எங்கள் குடும்பத்தும் கிடையாது, எங்களில் சில பேருக்கும் கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்மானத்தோடு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அடையாளம் காட்டியது, ஒரு அந்தஸ்தை கொடுத்தது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து பெருமளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக தெரியுதுன்னா இன்றைக்கி வந்து என்னை அடையாளம் காட்டியது யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா, புரட்சித் தலைவி அம்மா தான். எனவே வாழ்நாள் முழுவதும் சரி தந்தை பெரியார், பேரன் அண்ணா இருபெரும் தெய்வங்களாக இருக்கின்ற இதே தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய வழியிலே எங்களுடைய பயணம் நிச்சயமாக தொடரும். எனவே ஒரு பொய் செய்திகளை பரப்பி அதில் ஒரு அற்ப ஆசைகள் தயவுசெய்து கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் வந்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யார் வீட்டு வாசல்லையும் சரி பதவிக்காக போய் நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. பதவிக்காக நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. வாசல் கதவை தட்டியது கிடையாது. ஏன்னா பதவி என்பது அண்ணா சொன்னார், தோளில் போட்டிருக்க துண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு கட்சிப்பு, அதுக்காக இந்த இயக்கம் கிடையாது. வாழ்நாளதும் உயிர் மூச்சுன்னு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற அந்த ஒரு மாபெரும் இயக்கம் தலைவர் ஆரம்பித்து இந்த தீய சக்தியாக இருக்கின்ற கருணாநிதியை வந்து ஒழித்துவிட வேண்டும் என்பதற்காகவே இயக்கம் ஆரம்பித்தார்கள். எனவே அந்த வழியிலே தான் எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு பயணிக்கின்றது. அந்த வகையில் தான் நானும் பயணிப்பேன் என்று சொல்லி ஓகே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.